ஹாய் கைஸ், இட்ஸ் மீ ஸ்டூபிட். நீங்கள் கோஸ்ட்டே இல்லாத ஒரு ஹாரர் மூவி பார்த்துருக்கீங்களா? இப்போ நான் சொல்ல போகிற மூவி கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். யூஎஸில் 1878 சைக்கலாஜிக்கல் டிஸார்டர் இருக்கிறவங்களுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் மேக் பண்ணுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலோட நேம் தான் டென்வர் ஸ்டேட் ஹாஸ்பிட்டல். 1992 அந்த ஹாஸ்பிட்டலை ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணுறாங்க. ஏன்னா டூ மச் ஆஃப் பேஷண்ட்ஸ் அண்டு ஃபண்ட் இல்லாத காரணத்தினால அந்த ஹாஸ்பிட்டலை ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் த அஃபிஷியல் நியூஸ். பட் த அன்அஃபிஷியல் நியூஸ் இஸ் மோர் கிரீப்பியர் தென் த அஃபிஷியல் நியூஸ். 1930s ஒரு யங் ஃபீமேல் பேஷண்ட் சிவியர் ஹிஸ்டீரியா, அதாவது இப்போ இருக்க மாடர்ன் டைமுக்கு சொல்லணும் அப்படின்னா மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர், அந்த டிசீஸ்க்காக இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸில் பேஷண்ட் நம்பர் 108 மட்டும்தான் மென்ஷன் ஆயிருக்கு, நேம் மென்ஷன் ஆகலை. ஷி ஹாஸ் 3 பர்சனாலிட்டிஸ், ஒரு குட்டி பாப்பா, ஒரு மேனு, அப்புறம் ஒரு அழுகிற உமன். இந்த 3 பர்சனாலிட்டியுமே அந்த பேஷண்ட் 108 இருந்திருக்கு. பட் அந்த பேஷண்டோட மெயின் பர்சனாலிட்டி அப்படின்னா ரொம்ப காமாக இருப்பாங்களாம். இதில் ரொம்ப கிரீப்பியான பார்ட் என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் அந்த மேன் வாய்ஸ் வந்து நர்ஸ் அங்கே இருக்க எல்லாரையுமே த்ரெட்டன் பண்ணுற மாதிரி பேசுமா. ஈவன் அந்த பேஷண்டோட வாய் திறக்காமல் இருக்கிறப்ப கூட. இப்போ நான் சொன்ன பேஷண்ட் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி கண்ட்ரோலே பண்ண முடியாமல் மெயின்டைனே பண்ண முடியாத அளவுக்கு பேஷண்ட்ஸ் அங்கே இருந்த காரணத்தினால இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. 2007 அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க முக்கால்வாசி இடத்த வந்து இடிச்சுட்டு அப்பார்ட்மெண்ட்டை கட்டிட்டாங்க. பட் இப்போ கூட நைட் நேரம் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் சம் ஸ்ட்ரேஞ்ச் வாய்ஸஸ் கேட்குதுன்றத அங்கே இருக்க பீப்புள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் டென்வர் ஸ்டேட் ஹாஸ்பிட்டலோட ஒரு ஹிஸ்ட்ரி. இப்போதைக்கு இந்த ஹிஸ்ட்ரி நான் சொன்னேன் அப்படின்னா, இந்த ஹாஸ்பிட்டல் அப்புறம் அந்த பேஷண்ட் சொன்னேன்ல 108, இவங்க 2 பேரையும் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த படம் தான் செஷன் 9 அப்படின்ற ஒரு மூவி. அந்த மூவியோட ஸ்டோரி என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். 5 ஆஸ்பெஸ்டஸ் ரிமூவல் ஒர்க்கர்ஸ் அந்த ஹாஸ்பிட்டலை க்ளீன் பண்ணுறக்காண்டி வராங்க. ஆக்சுவலாக கார்டன் அண்ட் ஃபில் 2 பேருமே அந்த ஹாஸ்பிட்டல் எவ்வளோ பெருசு, எவ்வளோ நாள் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறக்காண்டி ப்ரீவியஸாக ஃப்ரைடே வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து எங்களால் 1 வீக்கில் க்ளீன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அதே மாதிரி மண்டே ஆகுது. மண்டே எப்பயும் போல் அந்த 5 பேரும் க்ளீன் பண்ண வராங்க. டியூஸ்டே ஆகுது. டியூஸ்டேவும் அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் டியூஸ்டே என்ன நடக்குது அப்படின்னா, அதில் அந்த மைக்குன்றவன் ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ் ரூம்குள்ளே போயிருப்பான். அங்கே பார்த்தா மேரி ஹாப்ஸ் அப்படின்ற ஒரு பேஷண்டோட தெரப்பி பண்ணியிருக்க செஷன் டேப்ஸ்லாம் அங்கே இருந்திருக்கும். அந்த மேரிக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்ற ஒரு டிசீஸ் இருந்திருக்கு. அப்படி அதில் என்ன இருக்குன்ற கியூரியாசிட்டியோட மைக் அந்த டேப்ஸ்லாம் ப்ளே பண்ணி பார்க்குறான். ஸ்டார்டிங்கில் மேரி பேசுவா. சடனாக வந்து பிரின்சஸ் அப்படின்ற ஒருத்தவங்க பேசுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பில்லின்ற ஒருத்தவங்க பேசுவாங்க. இதுக்கு 3வது பர்சனாலிட்டி தான் த சைமன் அப்படின்ற ஒரு கேரக்டர் உள்ளே இருந்திருக்கான். அதே மாதிரி அந்த டியூஸ்டே நைட்டு ஹேங்க்னு ஒருத்தன் கூட வந்திருப்பான் ஒர்க் பண்ணுறதுக்கு. அவன் நைட்டு பார்த்தா டிஸப்பியர் ஆயிருப்பான். ஸோ நெக்ஸ்ட் எல்லாரும் கிளம்பி எப்பயும் போல ஒர்க்கு போயிருப்பாங்க. வெட்னஸ்டே காலில் தான் எல்லாரும் ரியலைஸ் பண்ணுவாங்க ஹேங்க் வந்து மிஸ் ஆயிருக்கான் அப்படின்றத. ஸோ அதுக்கு ஆல்ட்ரா வந்து இன்னொரு பர்சன் கூப்பிடுறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கும். பட் இந்த இடத்துல அவங்க ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணுன்றக்காண்டி எப்பயும் போல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். சம் பிரேக் டைம் கிடைக்கிறப்பலாம் அந்த டேப்ஸை போய் ப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலாக அவங்க ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொன்னது வந்து ஃப்ரைடே. ஸோ இப்போ தேர்ஸ்டே ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரைடேக்குள்ளே ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணுன்றக்காண்டி தேர்ஸ்டேவுமே அவங்க எப்பயும் போல ஒர்க்கை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மைக் இப்போ தெரப்பியோட செஷன் 9 டேப் கேட்டுக்கிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் ஃப்ரைடே அங்கே ஹேங்கை வந்து நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு ஜெஃப்னு ஒருத்தன் வந்து சொல்லியிருப்பான். ஸோ அவனை எல்லாருமே தேடி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இடத்துக்கு போய்கிட்டு இருப்பாங்க. எண்டில் பார்த்தா எல்லாருமே செத்து கிடப்பாங்க. கார்டன் மட்டும் அழுதுகிட்டு இருப்பான். இந்த ஒரு கன்ஃபியூஷனான எண்டிங்கோட இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. Now I'm going to tell the ending explanation. யார் அவங்க எல்லாரையும் கொன்னது, கார்டன் மட்டும் எப்படி சாகாமல் இருந்தான், இப்படின்றதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மேரி ஹாப்ஸ் அப்படின்ற பேஷண்ட்டை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேரிக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்குது. மேரியோட மைண்டுக்குள்ளே ஆல்ரெடி 3 பர்சனாலிட்டிஸ் இருக்குது. அதில் இந்த பிரின்சஸ் பில்லி வந்து பெரிய டேஞ்சரான ஒரு விஷயம் கிடையாது. பட் சைமன் ஒரு கேரக்டர் இருந்திருப்பான். அவன் வந்து ரொம்ப டேஞ்சர். எந்த அளவுக்கு டேஞ்சர் அப்படின்னா, ஒரு தடவை கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறதுக்காண்டி மேரி வீட்டில் எல்லாரும் அந்த டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. மேரிக்கு பீட்டர்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் இருக்கான். அவன் விளையாட்டுக்கு மேரியை வந்து தள்ளி விட்டுருப்பான் இருட்டுக்குள்ள. பட் அந்த இது வந்து மேரிக்கு வந்து ஹர்ட் பண்ற மாதிரி இருந்திருக்கும். ஒரு மாதிரி பயந்துருப்பா. அந்த டைம்ல இவளுக்கு அந்த டிஸார்டர் இருந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் சைமன் வந்து மேரியை வந்து மேனிப்புலேட் பண்ணி நீ போய் பீட்டரை கொல்லு அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணியிருப்பான். மேரியும் சைமன் சொல்றதை கேட்டு தன்னோட பிரதரான பீட்டரை கொலை பண்ணியிருப்பா. ஸோ இந்த விஷயங்கள்லாம் தாங்க முடியாம தான் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாரும் சேர்த்து இவளை அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. பேசிக்காக சைமன் எங்கே இருப்பான் அப்படின்னா, I live in weak and wounded அப்படின்ற பிளேஸில் தான் எப்பயுமே சைமன் இருப்பான். இப்போ அப்படியே அந்த ஆஸ்பெஸ்டாஸ் ஒர்க்கரில் யார் ரொம்ப வீக்காக இருக்கான்னு பார்த்தோம்னா கார்டன் தான் ஒர்க்காக இருந்திருப்பான். ஏன்னா கார்டனுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கும். என்ன அப்படின்னா, தன்னோட ஃபேமிலியை வந்து தன்னால் பெருசாக பார்த்துக்க முடியல, பெருசாக வேலை எதுவும் கிடைக்கல, தன்னோட பேபிக்கு காதில் ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கும். அதை கூட என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டவுனான ஸ்டேட்டில் தான் கார்டன் இருந்திருப்பான். ஆக்சுவலாக இவங்க க்ளீன் பண்ணுற வரது மண்டேலேருந்து ஃப்ரைடே தான். பட் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை விசிட் பண்ண வந்திருப்பாங்கன்னு சொன்னேன்ல, ஃபில்லும் கார்டன் வந்திருப்பாங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சைமன் வந்து கார்டனை மீட் பண்ணுறான். Hello, Gordon.
ஸோ அந்த இடத்துலேயே ஸ்டார்ட் ஆகிடுது சைமன் வந்து கார்டனை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஒர்க்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காண்டி மேபி அட்வான்ஸ் கொடுத்துருக்கலாம், ஏதோ ஒரு மணி கிடச்சிருக்கு அப்படின்றதுக்காண்டி தன்னோட வீட்டுக்கு கிராசரிஸ்லாம் வாங்கிட்டு கார்டன் வீட்டுக்கு போயிருப்பான். அந்த இடத்துல தன்னோட ஒய்ஃப் வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் சுடுதண்ணி ஏதோ வச்சுக்கிட்டு இருந்திருப்பா போல். அன்ஃபார்ச்சுனேட்லி அன்எக்ஸ்பெக்டடாக அந்த சுடுதண்ணி வந்து கார்டனோட காலில் விழுந்துடும். அதுக்கு கோபமான கார்டன் அந்த இடத்துல அமைதியாக இருந்தாலும் அவனுக்குள்ளே இருந்த சைமன் வந்து அந்த ஃபேமிலியவே கொலை பண்ணுறதுக்கு மேனிப்புலேட் பண்ணியிருக்கு. ஸோ கார்டன் வந்து தன்னோட ஒய்ஃபு, பேபி, அந்த டாக் எல்லாரையுமே கொலை பண்ணிட்டு எப்பயும் போல் இந்த ஒர்க்குக்கு வந்திருப்பான், எதுவுமே தெரியாத மணி. இங்கே வந்து இவனோட ஒய்ஃபு எல்லோரும் செத்துட்டாங்க அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, ஈவன் கார்டன் கூட. நீ நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், கார்டனே சம்டைம்ஸ் வந்து நான் இருங்க வீட்டுக்கு போய் ஃபோன் பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். பட் இவன் மட்டும் தான் பேசியிருப்பான், அந்த சைடு யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இவன் தான் அவங்க எல்லாரையும் கொண்டு இருக்கான், தன்னோட ஃபேமிலியை தானே கொண்டிருக்கான் அப்படின்ற விஷயம் தெரியாத அளவுக்கு கார்டனை வந்து சைமன் ரொம்ப மேனிப்புலேட் பண்ணி வச்சுருந்துருக்கான். ஹேங்க்கு, ஃபில்லு, ஜெஃப்பு, மைக்கு, அப்புறம் லாஸ்ட்டாக ஒருத்தர் வந்துருப்பான். இவங்க எல்லாரையுமே கொலை பண்ணது கார்டன் தான் வித் த ஹெல்ப் ஆஃப் சைமன். நீங்கள் யோசிக்கலாம், ஆக்சுவலாக இந்த டேப்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணது மைக்கு தான், பட் ஏன் மைக்கை வந்து சைமன் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கலாம். ஆல்ரெடி வந்து சைமன் எங்கே இருப்பாங்க அப்படின்றத ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. பேசிக்காக மைக்கோட கேரக்டரே ஒரு மணி ஸ்ட்ராங்கான மைண்டு தான், அதனால சைமன் வந்து மைக்கை வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியாது. அதே மாதிரி ஜெஃப்புமே கிட்டத்தட்ட பயந்த கேரக்டர் தான், அவனை எதுக்கு சைமன் கண்ட்ரோல் பண்ணலன்னு கேட்கலாம். ஜெஃப் வந்து ஆக்சுவலாக பயப்படுற ஒரே விஷயம் இருட்டுன்ற ஒரு விஷயம் தான். ஸோ அதை தவிர மற்ற இது பார்க்கும்போது அவனையுமே ஒரு ஸ்ட்ராங்கான மைண்டு தான். ஸோ ஜெஃப்பை வந்து சைமனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்புறம் இன்னொரு டவுட் இருக்கும், ஹேங்க் வந்து மிஸ்ஸிங் சொல்லிட்டு அவனோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி பேசும்போது ஃபில் வந்து பொய் சொல்லியிருப்பான். அது ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக ஹேங்க்குக்கும் ஃபில்லுக்கும் எப்பயுமே ஆகாது. ஃபில்லோட கேர்ள் ஃப்ரெண்டை தான் ஹேங்க் வந்து இப்போ உஷார் பண்ணிட்டு லவ் பண்ணிக்கிட்டு தீராங்க. ஸோ அந்த இடத்துல ஹேங்க்கு காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தெரியும் போது அப்பாடா போய் தொலைஞ்சிட்டான் அப்படின்றதுக்காண்டி தான் ஃபில் வந்து ஹேங்க் எங்கேயோ ட்ரிப்பு போயிட்டான் அப்படின்ற மாதிரி போய் சொல்லியிருந்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் நமக்கு படத்தோட எண்டிங் வர பார்க்கும்போது கூட ஃபில் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணியிருக்கும். ஸோ அந்த ஃபீலிங் நமக்கு வரணுன்றக்காண்டி தான் அந்த சீன் அங்கே வச்சுருந்துருப்பாங்க, பொய் சொல்கிற மணி. ஸோ இதுதான் இந்த படத்தோட எண்டிங் எக்ஸ்பிளனேஷன். எல்லாத்துக்குமே காரணம் சைமன் தான். சைமன் வந்து அங்கே வீக்காக இருக்க ஒரு பர்சனான கார்டனை வந்து கண்ட்ரோல் பண்ணி இவங்க எல்லாரையுமே கொலை பண்ண வச்சுட்டு ஸோ இப்படி தான் இந்த மூவி வந்து எண்டாக இருந்திருக்கும். ஐ ஹோப் யூ லைக் திஸ் மூவி. We all have Simon in ourselves. Let him free.